சதுரங்க விளையாட்டினை இந்த நகர் மக்கள் அவ்வளவு எளிதாக மறக்க முடியுமா? அவ்வாறு அவரால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக தேர்வு பெற்ற அந்த துணைத் தலைவர் அவர்கள் என்னை அவமதித்து அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலே, ஏனென்றால் இந்த சம்பவங்கள் எல்லாம் யாருக்கும் அதிகமாக தெரியாது, ஏனென்றால் எந்த வகையிலெல்லாம் என்னை அவமானப்படுத்தினார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இதன் பின்னணியிலே யார் இருந்தார் என்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலே என்னுடைய பேச்சினை எம்முடைய நகர்மன்ற உறுப்பினர்களும் ஆங்காங்கே நின்று நிச்சயமாக செவிமடுத்துக் கொண்டிருப்பார்கள். இதில் ஏதாவது நான் உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருந்தால் இந்த மேடையிலேயே நீங்கள் தைரியமாக ஏறி வந்து என்னிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நான் கூறிக்கொள்கிறேன். குடியரசு தின விழா நிகழ்ச்சியிலே என் கையில் இருந்த தேசிய கொடியினை பிடுங்கி அரசினுடைய வளமைக்கு மாற்றமாக, அதாவது குடியரசு தின விழாவிலே அந்த நகராட்சியினுடைய தலைவர் அவர்கள்தான் கொடியேற்ற வேண்டும் என்பது அரசினுடைய மரபு. அந்த மரபினை உடைத்து நான் கொடியினை கையில் பிடித்து ஏற்றுவதற்கு முயலும் பொழுது நீங்கள் ஏற்றக்கூடாது, இதை ஆணையர்கள் தான் ஏற்ற வேண்டும் என்று என் கையில் இருந்து வெடுக்கென்று பிடுங்கி ஆணையர் அவர்களிடம் கொடுத்து அந்த கொடியினை ஏற்ற சொல்லி, அதன் பிறகு அவர்கள் வெற்றி என்று டெலிபோனிலே பேசிக் கொண்டிருப்பதையும் பலர் கவனித்து சொன்னார்கள். அற்ப சந்தோஷத்தை அவர் அடைந்து விட்டார் அன்று. நமது நகராட்சிக்கு, அதாவது அவருடைய அந்த இடையூறுகள் எப்படியெல்லாம் ஆரம்பத்திலே இருந்து ஆரம்பமானது என்பதற்குத்தான் உங்களிடம் நான் சில உதாரணங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நமது நகராட்சிக்கு தேவையான பல கோரிக்கைகளை சென்னையில் உள்ள அமைச்சர்களையும் உயர் அதிகாரிகளையும் சந்தித்து கோரிக்கைகளை வைப்பதற்காக உறுப்பினர்கள் 11 பேருடன் நான் சென்னை சென்றேன். இந்த ஏற்பாட்டிற்கு டிக்கெட்டு எடுத்தது ஒரு முக்கியமான உறுப்பினர். ஆனால் அதன் பிறகு அந்த காசை நாங்கள் திருப்பி கொடுத்து விடுவோம் என்று சொல்லிதான் எடுக்கப்பட்டது. காரணம், இந்த ஏற்பாட்டை கூட அந்த தனிநபர் மூலமாக செய்ய வேண்டும் என்றும், அந்த சென்னையிலே அவரை சந்திக்க வேண்டும் என்றும் சில உறுப்பினர்கள் நிர்பந்தம் செய்தார்கள். சென்னையிலே அரசாங்க பிரதிநிதிகளையும் அமைச்சர்களையும் சந்திக்க நாம் செல்லும் பொழுது இவரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன, ஏன் சந்திக்க வேண்டும், அதற்குரிய நிர்பந்தம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் எல்லா ஏற்பாட்டையும் அங்கு பண்ணி தருவார். அதன் மூலம் நாம் அங்கு அமைச்சர்களை, உள்ளாட்சி அதிகாரிகளை மற்றும் இந்த சட்டமன்ற நிகழ்வுகளை எல்லாம் நாம் காணலாம் என்று கூறினார்கள். ஆனால் எல்லாம் அல்ல இறைவனுடைய தனிக்கிருபையால் எந்த ஒரு தனிநபரினுடைய ஒத்துழைப்புமின்றி, எந்த ஒரு அமைப்பினுடைய ஒத்துழைப்புமின்றி நானே நேரில் சென்று உள்ளாட்சி அமைச்சரிடம், அரசு அதிகாரிகளிடம், சட்டப்பேரவை உறுப்பினர், நம்முடைய சட்டப்பேரவையினுடைய அதிகாரி திரு ஜமால்தீன் ஐஏஎஸ் அவர்களிடம் எல்லாம் சென்று நாங்கள் இத்தனாம் தேதி நாங்கள் வருவதற்கு இருக்கின்றோம், எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று அனைவருடைய பெயரையும் அச்சிட்டு டைப் பண்ணி கொடுத்து அவர்கள் கையால் அனுமதி வாங்கினேன். அப்பொழுது அந்த சட்டப்பேரவை அதிகாரி ஜமால்தீன் அவர்கள் முன்பாக அனுமதி வாங்கிவிட்டு நான் வெளியிலே வரும்போது முக்கியமான உறுப்பினர் ஒருவர் ஃபோன் பண்ணுகிறார். அந்த சட்டப்பேரவை நிகழ்வினை காண்பதற்கு நாம் நம்ம நகரினுடைய 3 முக்கியமான ஆட்களின் மூலமாக 6 பேருக்காக நாம் அனுமதி வாங்கலாம் என்று கூறுகிறார். அப்பொழுது நான் கூறுகிறேன், காக்கா
பெர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டேன், என் கையில் இருக்குது பெர்மிஷன் கடிதம், யாருக்கிட்டையும் நம்ம அனுமதி கேட்க தேவையில்லை. இத்தனாம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்ட நிகழ்வுகளை பார்ப்பதற்கு நம் அனைவருக்கும் அனுமதி கிடைத்துவிட்டது என்று கூறுகின்றேன். இந்த சென்னை பயணத்திற்கு கூட ஒவ்வொரு உறுப்பினர்களும் தலா 2000 ரூபாய் பயணக்காசாக எடுத்து வர வேண்டும் என்ற குறுந்தகவல் மூலமாக நான் செய்தி அனுப்பி அவர்களும் அந்த பணத்தினை, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அங்க போய் அந்த தனிநபரை சந்திக்க விரும்ப இல்லை, அவருடைய ஆதரவு இல்லாமலேயே நாம் அனைத்து காரியங்களையும் இறைவனர்களால் முடித்து விட்டோம். நாம் அங்கு சென்றாலும் அவர்களை சந்திக்க மாட்டோம் நிச்சயமாக என்று தெரிந்ததால் ஒரு சில உறுப்பினர்கள் தங்களது பயணத்தை கேன்சல் செய்து வரவில்லை என்று கூறிவிட்டார்கள். அதன் பிறகு இருந்த உறுப்பினர்களோடு இந்த ஆளுக்கு 2000 ரூபாய் செலவு தொகையாக மூத்த உறுப்பினர்களிடம் கொடுத்து நாங்கள் அனைவரும் அங்கு பயணப்பட்டு சென்றோம். எங்களுடைய சொந்த பணத்திலே நாங்கள் சுகமாக சென்று வந்தோம். சென்னை சென்று அமைச்சர்களையும் உள்ளாட்சி உயரதிகாரிகளையும் சட்ட சபை கூட்ட நிகழ்வுகளையும் பார்த்து திரும்பினோம். அந்த சென்னை மாநகரிலே இந்த தனிநபர் அவர்களால் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு செயல் செய்யப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. எண்ணங்களுக்கு ஏற்ற நற்கூலிகளை இறைவன் தருவான் என்ற அடிப்படையிலே நாம் சென்ற நோக்கம் தூய்மையாக இருந்த பட்சத்தின் காரணமாக எல்லாம் வல்ல இறைவன் அந்த சதிகளை முறியடித்து அந்த சதிகளை வெளிச்சத்திற்கும் கொண்டு வந்தான். எப்படி என்றால், அங்கே சில உறுப்பினர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு, அது உறுப்பினர்களுக்கு மட்டும் அவப்பெயர் இல்லை, அவர்களை அழைத்து சென்ற நகர்மன்ற தலைவியாகி எனக்கும் சேர்த்து நீங்கள் அழைத்து வந்த உறுப்பினர்களுடைய கொட்டங்களை பாருங்கள் என்று வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டுவதற்காக, இதற்காகத்தான் நீங்கள் சென்னை வந்தீர்களா என்று கேட்பதற்காக வட சென்னையிலே உள்ள ஒரு விடுதியிலே அவர்களுக்கு அறை ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே அவர்களை கீழ்த்தரமான முறையிலே புகைப்படம் எடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இது நிதர்சனமான உண்மை. இதனை அறிந்தவர்கள் நிச்சயமாக இதனை ஒரு காலம் மறக்க முடியாது. நான் ஏன் இந்த இடத்திலே அதை பற்றி சொல்கிறேன் என்றால், ஒரு தனிநபரினுடைய அட்டூழியம் எந்த அளவிற்கு எதை தாண்டி சென்று கொண்டிருந்தது என்பதனை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கீழ்த்தரமான செயலை கேள்விப்பட்டு நாங்கள் மிக 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 வேதனை அடைந்தோம். ஒற்றுமையாக எங்களது வெற்றிகரமான சென்னை பயணம் சென்று வந்த வெற்றிகரமான பயணமானது நமதூர் மக்களுக்கும் சந்தோஷத்தையும் நகர்மன்றத்தின் மீது நல்லதொரு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் தந்தது. இதே காலகட்டத்தில் தான் நகராட்சியிலே மக்கள் எதிர்பார்த்திருந்த பல முறைகேடுகளை சரி செய்வதற்குரிய பல நல்ல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குறைந்த வருவாய் தந்து கொண்டிருந்த நகராட்சி பேருந்து நிலைய வணிக வளாக கடைகளின் மீது வருவாயினை பெருக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. குடிநீர் குளறுபடிகள் ஆய்வு செய்ய ட்வாடில் இருந்து நிபுணர்களுக்கு ஒரு வரவழைக்கப்பட்டது. தரமான சாலைகள் வழங்குவதற்காக பிளாஸ்டிக் சாலை குறித்த நிபுணர்கள் அழைக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் பழமையான நகராட்சி கட்டிடத்தினை புதுப்பிப்பதற்காக பரிந்துரை கடிதம் நிர்வாக ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. ஏலமானது நகர்மன்றத்திலே மூடி மூடி நடக்கின்ற, ஆனால் திறந்த ஏலம் தான், ஆனால் மூடி மூடி நடக்கின்ற அந்த ஏலமானது அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் வகையிலே துண்டு பிரசுரங்கள் மூலமாக நகர் முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டு வெளிப்படையான முறையிலே அந்த ஏலம் நடத்தப்பட்டது. இ டெண்டர் என்ற முறையானது முதன்முறையாக நகராட்சியிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. இது போன்ற நல்ல காரியங்கள் எல்லாம் நகராட்சியிலே நடைபெற்றால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் என்பதனை புரிந்து கொண்ட
சில உறுப்பினர்களின் கைத்துணையோடும் 6 மாத காலடி என்ற தன்னுடைய வீர வசனமானது பொய்யாகி விடுமோ, தன்னுடைய ஆதிக்க சக்திகள் அழிந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்து வந்த அந்த தனிநபரானவர் அந்த தனிநபரினுடைய பக்க பலத்தோடும் பிற நல்ல உறுப்பினர்களுக்கும் நெருக்கடிகள் கொடுக்கக்கூடிய காலங்கள் ஆரம்பமானது இந்த சென்னை பயணத்தின் பின்புதான். இந்த சென்னை பயணத்திலே பெருவாரியான உறுப்பினர்கள் என்னுடன் இணக்கமாக ஒற்றுமையாக ஊர் நலனை ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவர்களாக இருப்பதனை கண்டு பொறுக்க முடியாத அவர் இவர்களை பிரித்தாலும் சூழ்ச்சியினை செய்வதற்காக நல்ல உறுப்பினர்களுக்கு நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மக்களே. நல்ல உறுப்பினர்களுக்கு கூட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. தலைவிக்கு ஆதரவாக இருந்தால், தலைவிக்கு ஆதரவாக நீங்கள் செயல்பட்டால், தலைவிக்கு ஆதரவாக நீங்கள் வெளியெடுப்பு செய்யாமல் இருந்தால், தலைவிக்கு ஆதரவாக நீங்கள் இருந்து எங்களுடன் சேர்ந்து வெளியெடுப்பு செய்யாமல் இருந்தால் உங்கள் வார்டிலே ஒரு திட்டத்தை கூட நாங்கள் நடத்த விட மாட்டோம். இதெல்லாம் உறுப்பினர்கள் வாய்மொழியாக நேரடியாக மற்ற உறுப்பினர்களிடம், எனக்கு ஆதரவாக இருந்த மற்ற உறுப்பினரிடம் நேரடியாக சொன்ன வார்த்தைகள். இல்லையே நீங்க வந்து சொல்லிவிட்டு போகட்டும். அவர்கள் கூறுகிறார்கள், தலைவிக்கு ஆதரவாக இருந்தால் உங்களுடைய பிளான்களை பாஸ் பண்ணி தர மாட்டோம், தலைவிக்கு ஆதரவாக இருந்தால் உன்னுடைய பாதையிலே விளக்குகள் போட மாட்டோம், தலைவிக்கு ஆதரவாக இருந்தால் உன்னுடைய பகுதியிலே குடிநீர் இணைப்புகள் தரமாட்டோம், எங்களுடன் நீ வந்தால் உனக்கு எல்லா காரியங்களும் மலமளவென்று நடக்கும், அதுபோல் மலமளவென்று இன்று நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு உறுப்பினர்களையும் பல்சு பிடித்து பார்த்து அந்த உறுப்பினர்களுக்கு தகுந்தவாறு மிரட்டல் துணியிலோ அல்லது ஆசை வார்த்தையிலோ அவர்களுக்கு தூது விடுவது. ஆசை வார்த்தையில் தூதுவிட்டு அவர்கள் அடங்கி போகவில்லை என்றால் மிரட்டல் துணியிலே அவர்களை மிரட்டுவது. எப்படி என்றால் ஒவ்வொரு உறுப்பினர்களிடமும் ஒவ்வொரு வகையான கைங்கரியங்கள். எப்படி என்றால் ஒரு உறுப்பினரிடம் காலையிலே அவர்கள் வெளிநடப்பு செய்ய இருக்கிறார்கள் உறுப்பினர்கள். ஆனால் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யக்கூடிய விஷயம் நகர்மன்ற தலைவியாகிய எனக்கே தெரியாது. ஆனால் தனிநபர்கள் அன்று இரவு ஒரு உறுப்பினருக்கு போன் செய்து, என்னப்பா நீ நாளைக்கு என்ன செய்ய போகிறாய், நீனும் நாளைக்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும், நான் எதற்கு செய்யணும், தலைவி எனக்கு எந்த தவறும் செய்யவில்லை, நான் எதற்கு வெளிநடப்பு செய்ய வேண்டும், அதெல்லாம் தெரியாது, நீ நாளைக்கு கண்டிப்பாக வெளிநடப்பு செய்ய வேண்டும். நகர்மன்ற உறுப்பினர்கள் என்ன இவர்களுடைய கைப்பாவையா? நின்றால் நிற்கணும், உட்கார்ந்தால் உட்காரணும் என்று அதிகாரப்படுத்துவதற்கு இவருடைய கைப்பாவைகளா அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களும்? இல்லை, அதிலும் ஒரு முத்து நல்முத்து நிச்சயம் இருக்கும், இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே வெளிநடப்பு செய்யாத உறுப்பினர் வெளிநடப்பு செய்யக்கூடிய, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நாளைக்கு காலையில உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யக்கூடிய விஷயம் நகர்மன்ற தலைவியாக எனக்கே தெரியாம இருக்கும் போது நாளைக்கு எல்லாரும் வெளிநடப்பு செய்ய போறாங்க, நீனும் வெளிநடப்பு செய்யணும் என்று உத்தரவு போட்டால் நகராட்சியை நாட்டாமை பண்ணுவதற்கு இவர் யார்? நகராட்சியிலே நாட்டாமை பண்ணுவதற்கு இவர் யார்? மக்களே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது. இது மட்டுமல்லாது கூறுகிறார், உம்முடைய தாயாரினுடைய மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சென்னைக்கு அழைத்து பிரபல மருத்துவமனையிலே நான் வந்து மருத்துவம் பார்க்கிறேன் என்று கூறுகிறார் ஒரு உறுப்பினருக்கு. இன்னொரு உறுப்பினருக்கு எப்படி என்றால், அதாவது அவருடைய அந்த கைங்கரியங்கள் எல்லாம் அந்தந்த உறுப்பினருடைய, அதாவது பரிசு பார்த்து
போடுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நடந்து கொண்டிருந்தது. ஒரு உறுப்பினருக்கு என்ன வருகிறது என்றால், நீ தலைவிக்கு ஆதரவாக இருந்தால் உம்முடைய வாகனத்திலே, அவருடைய முக்கியமான வாகனத்திலே போதைப் பொருளான அபினை வைத்து உன்னை குண்டர் சட்டத்திலே கைது செய்வேன் என்று மிரட்டல் வருகிறது. அதனை கேட்ட அவர் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வருகின்றார். இது மாதிரியான ஒரு மிரட்டல் வருகிறது என்று அவருக்கு தைரியம் சொல்லி அவர் தன்னுடைய உறவினரோடு சென்று நம்முடைய மாவட்டத்தினுடைய டிஐஜி அவர்களிடமும் எஸ்பி அவர்களிடமும் ஒரு மனு ஒன்றினை கொடுக்கிறார். அதில் என்னவென்றால், கடந்த சில மாதங்களாக சில நபர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களையும் மனசாட்சிக்கு விரோதமான செயல்களையும் செய்ய என்னை நிர்பந்தம் செய்து வருகின்றனர். அதற்கு நான் மறுப்பு தெரிவித்து வருவதால் என்னை மிரட்டுகின்றனர். மேலும் என்னை போதைப் பொருள் வழக்கில் சிக்க வைத்து விடவும் சதித்திட்டம் தீட்டி வருகின்றனர். இவர்கள் என் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கவும் துணிவார்கள் என்று அஞ்சுகிறேன். இது குறித்து தாங்கள் உயரதிகாரிடம் தெரிவித்து, இது எனக்கு தந்த கடிதம், இது குறித்து தாங்கள் உயரதிகாரிடம் தெரிவித்து எனது உயிருக்கும் உடைமைக்கும் முறையான பாதுகாப்பினை பெற்றுத்தருமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று உறுப்பினர் ஒருவர் தந்த கடிதம். நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே. இதனை கேள்விப்பட்ட ஒரு பெண் உறுப்பினரின் தாயார் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நல்லா இருப்பா, நீ அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்துவிடு, ஏனென்றால் உன்னுடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று கூறினார்கள் என்பதனை அந்த பெண் உறுப்பினரை என்னிடம் தெரிவித்தால், இதனை நான் அந்த பெண் உறுப்பினருக்கு இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இதுபோல பல பேருக்கு, பல உறுப்பினர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள், அவர்களுடைய தேவை அறிந்து, அவர்களுடைய சூழ்நிலை அறிந்து, அவர்களுடைய ஆசைகள் அறிந்து தகுந்த நேரத்திலே பலவித நெருக்கடிகளை அவர் கொடுத்து வந்தார். மறைமுகமான அவருடைய இந்த தொல்லைகளால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாத கூட்டங்கள் நகராட்சிக்கு சம்பந்தமே இல்லாத அற்பத்தனமான காரணங்களை கூறி வெளிநடப்பு செய்யப்பட்டது. இதன் பிறகு நகராட்சி மண்டல இயக்குனர் அவர்கள் செப்டம்பர் மாதம் இந்த கூட்டத்தினை விளக்கம் தருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தந்தார்கள். அதனால் செப்டம்பர் மாத கூட்டமும் நடைபெறவில்லை. அதன் பிறகும் அவருடைய அட்டகாசங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருந்தது. என்னை அதாவது வேலை வெட்டி இல்லாத பையன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இவ்வளவு வேலைகளை, ஒரு பொறுப்பான தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற இவர் தன்னுடைய வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு என்னை பதவி நீக்கம் செய்வது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே சென்னையிலே உயர் அதிகாரிகளை தாமே நேரடியாக சந்தித்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதெல்லாம் நடந்தது செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதமே. என்னை பதவி நீக்கம் செய்வதற்கு அப்பொழுது அவரிடம் 14 உறுப்பினர்கள் மட்டுமே அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். அப்பொழுது சென்னைக்கு சென்று உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? அதாவது 14 பேர் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற சூழ்நிலையிலே, அதாவது இதனை கூட்டி கழித்து பார்க்கும்போது 14.5 பேர் என்று வருகின்றது 18 பேர்ல. இதுல அவர் கேட்கிறார், 14.5 என்பது 15 என்று கணக்கிட வேண்டுமா, இல்லை 14 என்று கணக்கிட வேண்டுமா என்று சென்னையை சேர்ந்த உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் கேட்டு வந்திருக்கின்றார். அதாவது ஒரு
ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் அப்பாற்பட்டு நகர்மன்ற சேவை, மக்கள் சேவை ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற உங்களின் மக்களின் தலைவிக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நெருக்கடிகள், இடையூறுகள், இன்னல்கள், இடைஞ்சல்கள், இதைத்தான் இப்பொழுது நான் உங்களிடம் பட்டியல் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றேன். நகராட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஒருவர் நகராட்சி விஷயத்திலே மூக்கை நுழைத்து இந்த அளவிற்கு அக்கறை எடுத்து அவர் அதிகாரிகளை சந்தித்து வைத்த இந்த கோரிக்கைகளை நான் உங்களிடம் கூறினேன். இந்த சமயத்திலே சில உறுப்பினர்களும் அவரோடு அந்த அலுவலகத்திற்கு சென்று வந்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாது பல அவருக்கு நெருக்கமான பல உயரதிகாரிகளை சந்தித்து உயரதிகாரிகளை சந்தித்து என்ன சொன்னார் என்று தெரியுமா? இவளை தூக்கி வீசுவதற்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயார் என்று கூறி வந்திருக்கின்றார். இந்த காலகட்டத்தில் தான் எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக புரிந்தது. என்னவென்றால், இவர் தன்னுடைய வக்கிரமான இந்த ஆதிக்க வெறியை நிலைநாட்டும் வரை நகராட்சியை நகரவே விடமாட்டார் என்பதனை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். அந்த சமயத்திலே நமதூரிலே சமாதான முயற்சியில் ஈடுபட்ட வெளிநாடு வாழ் காயில் மலன் என்ற உறுப்பினர் ஒருவரிடம் இந்த தனிநபர் கூறுகிறார், 13-15 என்பதெல்லாம் என்னுடைய விளையாட்டு தான், 13-15 என்பதெல்லாம் என்னுடைய விளையாட்டு தான், அவளை என்னிடம் பேச சொல்லுங்கள். 14 உறுப்பினர்களையும் தலைவரையும் அழைத்து பேசினால், அவள் என்னை சந்தித்து பேசினால் 14 உறுப்பினர்களையும் அவளுக்கு ஒத்துழைப்பாக இருக்க சொல்வேன் என்று. இது அந்த காயில் வாழ்நல மன்றத்தினுடைய சமாதான முயற்சியில் ஈடுபட்ட உறுப்பினரிடம் அவர் தன்னுடைய வாய் மூலமாக கூறிய உண்மையான சத்தியமான வார்த்தைகள். நகர்மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இவருக்கு என்ன விளையாடுவதற்கு விளையாட்டு பொம்மைகளா? 13-15 என்பது என்னுடைய விளையாட்டு என்று கூறுகிறார்கள். நகர்மன்ற உறுப்பினர்கள் என்ன இவருடைய விளையாட்டு பொம்மைகளா? எந்த ஒரு அகங்காரத்திலே இப்படி ஒரு பேச்சு? நான் அவரை சந்தித்து பேசுவதற்கு என்ன இருக்கின்றது? எப்படிப்பட்ட சாதாரண மனுஷராக இருந்தாலும், சாதாரண நிலையில் உள்ள ஒரு மனுஷராக இருந்தாலும், அவர்கள் என்னை சந்தித்து பேசுவதற்கு விரும்பினால் நான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசும் ஒரு நல்ல ஒரு பண்பாட்டினை தான் நான் இன்று வரைக்கும் நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர்களுடைய மக்களுடைய தோட்டத்தை வைத்து நான் அவர்களை எடை போடவில்லை. மக்களினுடைய உள்ளத்திற்கு நான் மதிப்பளித்து சாதாரண மக்கள் கூடுகின்ற நல்ல ஆலோசனையை கூட காது கொடுத்து கேட்டு அதை நான் நகராட்சியிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இந்த சாலையினை தோண்டி தெருவில் உள்ள மணலை எடுத்து வண்டி வண்டியாக கொள்ளை போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே சாதாரண கூலி வேலை செய்யும் ஒருவர், அம்மா இந்த வண்டி மண்ணெல்லாம் வேஸ்டா போகிறது, நமதூரினுடைய பள்ளமான இடங்களுக்கு போடலாமே என்று கேட்கும் பொழுது இது குறித்த விளக்கத்தினை எம்முடைய பொறுப்பு பொறியாளர் திரு முத்தவரிடம் விவரம் போது அவர்கள் கூறுகிறார்கள், அந்த மண்ணெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், அதனால் அந்த மணலை உங்களுடைய நகராட்சி எல்லைக்குள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அதை போட வேண்டும் என்பது தான் அந்த விதி, அதன்படி நீங்கள் போடுங்கள் என்று கூறுகிறார்கள். இதே தொனியில்தான் அந்த அடிப்படையிலே அந்த மணலானது இன்று
ஓரளவிற்காவது பாதுகாக்கப்பட்டு நம்முடைய பேருந்து நிலையத்திலே கொட்ட வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதே தனிநபர் கேஎம்டியில் நடந்த சமாதான கூட்டத்தில் கூட என்ன கூறுகிறார் தெரியுமா? இதே தனிநபர் கேஎம்டியில் நடந்த சமாதான கூட்டத்தில் கூட 4 6 ஆச்சு, 6 8 ஆச்சு, 8 14 ஆச்சு என்று தன்னுடைய வாய் மூலமாகவே ஒத்துக்கொண்டார். அதற்கு அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் உண்மையான சாட்சிகள். இதே துணையிலே நான் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை பல உறுப்பினர்கள் பல குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார்கள், கூறி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தனிநபரை சந்திக்க வேண்டும் என்று என்னிடம் வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கையெழுத்து போடக்கூடிய ஒரு நாளைக்கு முன்பு கூட ஒரு உறுப்பினர் வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒரு பெரிய குண்டு வெடிக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காக்கா அவர்களிடம் பேசினால் அது எல்லாம் புஸ்வானமாகிவிடும். இதோ போன் போட்டு தருகிறேன், அவர்களிடம் பேசுங்கள், இன்னும் 3 வருடங்களுக்கு நமக்கு ஆட்சி நடத்த வேண்டியிருக்கின்றது என்று கூறினார்கள். நான் சொன்ன ஒரே வார்த்தை, அவரை நகராட்சியை விட்டு ஒதுங்கி போக சொல்லுங்கள் என்று கூறினேன். அவரை நகராட்சியை விட்டு ஒதுங்கி போக சொல்லுங்கள். இந்த பதவி எனக்கு பெரிதில்லை. 1.5 ஆண்டு காலம் இந்த பதவியிலே நான் இருந்தாலும் நான் இருந்தவரை அவள் அப்படித்தான் இப்படித்தான் இருந்தால் என்பதனை இந்த ஊரினுடைய வரலாறு பேச வேண்டும் என்பதற்காக நான் எந்த ஒரு சக்திக்கும் அடிபணியாமல் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து அவரை நகராட்சியை விட்டு ஒதுங்கி போக சொல்லுங்கள். என்னிடம் நீங்கள் போனை தந்தால் நான் இதைத்தான் அவரிடம் சொல்லுவேன் என்று கூறினேன். அதோடு அவர் இது சரிப்பட்டு வராது, நாம செய்யற வேலையை செய்ய வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்விட்டார். தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்று சர்வாதிகார போக்கினால் தலைக்கிணை பிடித்து அலையும் இந்த தனிநபரின் அடாவடித்தனங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று நாம் இந்த நகர்மன்றத்திலே இந்த முயற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நேற்று மட்டுமல்ல, இன்றும் நாளையும் இவரால் பாதிக்கப்பட போவது நம்முடைய நகர் மன்றமும் நம் நகரினுடைய மக்களும் தான். இது உறுப்பினர்களுக்கும் தலைவிக்கும் நடக்கும் போராட்டம் இல்லை. இது தனி மனித ஆதிக்க வெறிக்கும் தான் தோண்டித்தனத்திற்கும் காயல் மாநகரத்தினுடைய நகருக்கும் நடைபெறுகின்ற இது ஒரு யுத்தம். மக்களாகிய நீங்கள் தான், எனது அருமை மக்களாகிய நீங்கள் தான் தேர்தல் சமயத்திலே வழங்கியது போன்ற ஒரு தீர்ப்பினை, மாபெரும் தீர்ப்பினை இந்த நிகழ்வுக்கு வழங்க வேண்டும், வழங்கியே தீர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய காயல்பட்டினம் நகராட்சிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களின் மூலமாக பல கோடி ரூபாய்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிடைத்துக் கொண்டுள்ளது. அதற்காக தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எம்முடைய மனமார்ந்த நன்றியினை நான் இந்த நேரத்திலே செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுடைய சீரிய திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுத்தி முதல்வர் அம்மா அவர்களது பொற்கரங்களால் முதன்மை நகராட்சி விருதினை வாங்க வேண்டும் என்ற ஆவலோடு செயல்பட வேண்டிய இந்த நகராட்சியானது ஒரு தனிநபர் உறுப்பினர்கள் மீதும் நகராட்சி அலுவலர்கள் மீதும் செலுத்தி வருகின்ற ஆதிக்கத்தினால் நகராட்சியில் நடைபெற வேண்டிய பணிகள் எல்லாம் முடக்கப்பட்டு நம்முடைய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டு விடுமோ, பகல் கனவாகி விடுமோ என்ற அச்சத்திலே நமது தமிழக முதல்வர் அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு எழுத்து மூலமாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் எடுத்து சென்றுள்ளேன். இதற்கு நல்லதொரு தீர்வினை முதல்வர் அம்மா அவர்கள் நிச்சயம் தருவார்கள் என்று நம்புகிறேன். இதைவிடவும் பெரிய பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் வென்று இன்று 100 ஆண்டு பேசும் சாதனை புரிந்து கொண்டிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்கள்
ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும் என்பதனை புரிந்து கொண்டு நல்ல முடிவினை விரைவில் தருவார்கள் என்று எதிர்பார்ப்போடு நான் இருக்கின்றேன். அம்மா அவர்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்து மக்கள் பணியாற்றுவதற்காக முடிவு செய்துள்ளேன். இறுதியாக இந்த தனிநபர் அவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இறைவனுடைய நாட்டமின்றி ஓர் அணுவும் அசையாது, ஓர் அணுவையும் அசைக்க முடியாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேச்சினை நன்றாக காதிலே வாங்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றையும் கொடுத்து சோதிப்பான் என்று இறைவன் தன்னுடைய திருமறையிலே கோருகிறான். சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான். இறைவனுடைய அந்த சோதனையில் தான் தனிநபராகிய நீங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். செல்வத்தை கொடுத்து இறைவன் சோதிப்பானே, அந்த சோதனையின் பிடியில் தான் தனிநபராகிய நீங்கள் இப்பொழுது அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே தங்களது செல்வத்தை எந்த காரியத்திற்காக எப்படி செலவு செய்கிறீர்கள் என்பதற்கு இந்த உலகில் நீங்கள் கணக்கு காட்டுவதற்கு ஏமாற்றிவிட்டாலும் மறுமையிலே இறைவனிடம் அந்த கணக்கினை சொல்ல வேண்டியிருப்போம் என்பதனை மறந்து விடாதீர்கள். சர்வாதிகாரம் படைத்து சர்வ உலகை மாட்டி படைத்துக் கொண்டிருந்த பிரான், காமான், நம்ரூத் இவர்களுடைய வரலாறுகள் கூறும் படிப்பினையினை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கேட்டாவது தெரிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆனிலே சூரா ஃபீலிலே ஒரு சம்பவம் வருகின்றது. ஆபிரகாமுடைய யானை படைகள் இறையில்லமாம் கஅபத்துல்லாவை அழிப்பதற்காக வந்திருக்கின்றது. அந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவன் சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள், அபாபில் என்ற சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் வாயிலே கொண்டு வந்த சிறிய கற்களின் மூலமாக அந்த யானை படைகளை அழித்து அது மென்று துப்பிய வைக்கோல் போல் ஆக்கிவிட்டான். மென்று துப்பிய வைக்கோல் போல் ஆக்கிவிட்டான் என்ற இறைவசனம் நமக்கெல்லாம், நமக்கு மட்டுமல்லாமல் இவருக்கும் ஒரு படிப்பினையை தரும் என்று நம்புகிறேன். அந்த நேரத்திலே நம்முடைய அருமை நபிகளார் கண்மணி நாயகம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களுடைய ஒட்டகம் ஒன்றினை ஆபிரகாமுடைய படைகள் பிடித்து சென்று விட்டது. அந்த சமயத்திலே அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய ஒட்டகத்தை பார்த்தீர்களா என்று. அதற்கு ஆபிரகா கேட்கிறான், நாங்கள் இவ்வளவு பெரிய கௌபாவை எரிப்பதற்காக வந்திருக்கின்றோம், ஆனால் அது பற்றியெல்லாம் நீங்கள் சிறிது கூட கவலைப்படாமல் உங்களுடைய ஒட்டகத்தை பற்றி மட்டும் கேட்கிறீர்களே என்று கேட்கும் பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒட்டகத்தினுடைய எஜமான் நான், அதனால் ஒட்டகத்தை பற்றி கேட்கிறேன். இந்த கௌபாவினுடைய எஜமான் எல்லாம் வல்ல இறைவன், அவன் பார்த்துக் கொள்வான், அவனுடைய இல்லத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்று கூறுகிறார்கள். இந்த ஊர் இறைவனுடைய அமானிதம். இந்த ஊரினுடைய எஜமான் எல்லாம் வல்ல இறைவன். இந்த ஊரை படைத்து இந்த ஊர் மக்களை பரிபாலித்து வரக்கூடிய கருணையுள்ள இறைவன் இந்த ஊரின் நன்மை தீமையை நிர்ணயிக்கக்கூடிய இறைவன், இந்த ஊரினுடைய எஜமானாகிய இறைவன் இந்த ஊரினை பார்த்துக் கொள்வான். இந்த ஊரிலே என்னை ஆட்சி வீரத்திலே அமர வைத்து அழகு பார்த்த என்னுடைய இறைவன், அவன் நினைத்தால் மட்டுமே இந்த ஆட்சியை நிலைக்கவும் நீக்கவும் வல்லமை படைத்தவன் எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் தான் என்பதனை மறந்துவிட வேண்டாம். இறைவனின் நாட்டம் எப்படி இருக்கின்றதோ
அப்படியே நடக்கட்டும். இந்த பதவி குறித்த கவலையோ அச்சமோ எனக்கு துளி கூட இல்லை. என்னை வழிநடத்தி செல்பவன் என்னை படைத்த இறைவன். அவன் இந்த ஊருக்கு நன்மை என்று தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே என்னை ஆட்சி பீடத்திலே அமர வைத்தான். இதைவிடவும் மேலான நன்மை இந்த ஊருக்கு வர இருக்கின்றது என்று இறைவன் தீர்மானிக்கக்கூடிய நேரத்திலே என்னை வீட்டுக்கு அனுப்பவும் இறைவன் முடிவு செய்வான். அந்த முடிவினை யாராலும் தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. இறைவன் கொடுக்க நினைப்பதை நம்மால் தடுக்க முடியாது, இறைவன் தடுக்க நினைப்பதை நம்மால் கொடுக்கவும் முடியாது. அன்பார்ந்த சகோதர உறுப்பினர்களே, ஆங்காங்கே மறைவாக நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனதருமை சகோதர பாசமிக்க உறுப்பினர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். நம்மை எதற்காக, எந்த வாக்குறுதிகளை நம்பி நம்மை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதனை மீண்டும் ஒரே ஒரு முறை நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். அநியாயத்திற்கும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கும் நிச்சயம் நீங்கள் துணை போகாதீர்கள். நாம் நகராட்சியிலிருந்து பணியாற்றிய காலம் ஒரு பொற்காலம் என்று நமது சந்ததிகள் வாயிலாக போற்றப்படத்தக்க வகையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதனை மனதில் கொள்ளுங்கள். அல் கிதுபு யௌகுலுல் ஈமான், பொய் ஈமானை தின்றுவிடும் என்பதனை ஈமான் கொண்ட சகோதர உறுப்பினர்களே சற்று சிந்தித்து பாருங்கள். ஈட்டி முனையிலே நிறுத்திய போதும் சத்தியத்திற்காக உயிர் நீத்த உன்னத சஹாபாக்களின் வரலாற்றை ஒரு நிமிடம் புரட்டி பாருங்கள், அதனை நினைவுபடுத்தி பாருங்கள். நீங்கள் கையெழுத்திட்ட அந்த படிவத்திலே உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயம் உண்மை இல்லை, திரிக்கப்பட்டது என்பதனை நாம் ஒன்றாக இருந்த காலகட்டத்திலே உண்மையாக என்ன நடந்தது என்பதனை மனசாட்சிக்கும் இறைவனுடைய சாட்சிக்கும் பயந்த பயபக்தியுள்ள உறுப்பினர்களே உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்கும் நீங்கள் மக்களின் முன்பாக பதில் சொல்ல வேண்டிய நேரம் இந்த உலகிலும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நீங்கள் மக்களின் முன்பாக பதில் சொல்ல வேண்டிய நேரம் இந்த உலகிலும், மன்னவனிடம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் மறுமையிலும் நிச்சயம் வரத்தான் செய்ய போகிறது என்பதனை மறந்து விடாதீர்கள். மக்ரு மக்ரல்லாஹி வல்லாஹு மக்ரு மக்ரல்லாஹ் வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். படைப்பினங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் செய்யும் சூழ்ச்சியானது படைத்தவனுக்கு தெரியாது போகுமா? படைப்பினங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் செய்கின்ற சூழ்ச்சியானது நம்மை படைத்தவனுக்கு தெரியாது போகுமா? அதனை தக்க நேரத்திலே முறியடித்து இறைவனின் தக்க நேரத்திலே அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிப்பது இறைவனின் மாபெரும் சூழ்ச்சியாக நிச்சயம் இருக்கும் என்பதனை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். எனது அருமை காயலின் மக்களே, இவ்வளவு போராட்டங்களை நான் சந்தித்த பிறகு உங்களிடம் நான் கேட்பதெல்லாம், இந்த தனி மனிதனின் அநியாயங்களுக்கு நான் துணை போக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உறுப்பினர்களே, அதாவது நம்முடைய நகராட்சியிலே ஊழலுக்கு நான் துணை போகும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியுள்ள பட்சத்திலே உங்களுடைய இந்த மக்களுடைய மனநிலையை தெளிவான குரலிலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த ஒரு சுய எதிர்பார்ப்புகளும் இன்றி ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு, அந்த ஒரே நோக்கத்தையே குறிக்கோளாக கொண்டு எனது தந்தையார் மர்ஹூம் பாளையம் இப்ராஹிம் பாப்பா அவர்கள் காட்டிய
தூய வழியிலே அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து சென்று இந்த ஊரிலே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி முன்னேற்ற பாதையிலே இந்த ஊரை நலிநடத்த வேண்டும் என்ற கனவோடு காலெடுத்து வைத்த எனக்கு 1.5 ஆண்டுகளாக கிடைக்கப்பெற்ற நான் அனுபவித்த சோதனைகளும் வேதனைகளும் நெருஞ்சி முட்களாக என்னை குத்திக் கொண்டிருந்தாலும் என்னுடைய தகப்பனார் அவர்கள் எனக்கு விட்டு சென்ற ஒரே சொத்து இந்த மக்கள் தான். இந்த மக்கள் இந்த ஊரினுடைய உள்ளூர் மக்கள் எனக்கு தூணாகவும், புறநகர் மக்கள் எனக்கு அரணாகவும், எல்லாம் அல்ல இறைவன் எனக்கு பாதுகாவலனாகவும் இருக்கும் வரை கடைசி எல்லை வரை சென்று நான் போராட தயாராக இருக்கிறேன். இந்த எதிர்ப்புகள், இன்னல்கள் இணையம் தொடரும் பட்சத்திலே மக்களுக்காக, நான் பிறந்த இந்த மண்ணிற்காக செய்ய விடு அல்லது என்னை செத்து மடிய விடு என்று சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் நான் தயங்க மாட்டேன் என்று உங்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாய்மண்ணை காப்பது கடமையடா என்று என்னுடைய கடமையை நான் காப்பாற்றுவதற்காக நான் புறப்பட தயாராக இருக்கின்றேன். மக்கள் தனிநபர் என்பது தனிநபர் என்று அடையாளம் காட்டப்பட்ட நபரை தவிர மக்களுக்கு தெரியாது என்று ஒரு சில பெரிய மனிதர்கள் கூட சின்னத்தனமான ஒரு எண்ணங்களை கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். யாராக இருந்தாலும், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுடைய முகத்திரைகளை இறைவன் நிச்சயம் கிழித்தெறிந்து மக்களுக்கு அடையாளம் காட்டுவான் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். இது நகராட்சியிலே சமீபத்திலே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங் ஒன்று போடப்பட்ட பொழுது அதற்குரிய அழைப்பிதழை ஒரு பெரியவரிடம் கொண்டு கொடுக்கும் பொழுது அவர் கூறுகிறார், அணைய போற விளக்கு தானே, இன்னும் எத்தனை நாளைக்கு அணைய போற விளக்கு தானே, இன்னும் எத்தனை நாளைக்கு என்று அந்த பணியாளர் அவர்கள் வேதனையோடு வந்து என்னிடம் இதனை தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது நகர்மன்ற உறுப்பினர்கள் கூறுவது என்ன தெரியுமா, எண்ணி 13 நாட்கள், எண்ணி 13 நாட்கள் இருக்கின்றது தூக்கி வீசுவதற்கு, எண்ணி 13 நாட்கள் இருக்கின்றது தூக்கி வீசுவதற்கு. அதாவது அடிக்கன், நீங்கள் எனது பதவிக்கு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், இறைவன் எனது ஆயுளுக்கு கூட நாட்களை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கலாம். இது யார் அறிவார்? எல்லாவற்றையும் நன்கறிந்தவன் இறைவன் ஒருவன் தான். இறையருளால் நான் தலைமை பதவியில் இருக்கும் கடைசி நிமிடம் வரை, அதன் பிறகு இறைவன் நாடினால் எனது கடைசி மூச்சு இருக்கும் வரை இந்த ஊருக்காகவும் இந்த ஊர் மக்களுக்காகவும் என்னுடைய சேவைகளும் செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் என்று கூறி எல்லாவற்றையும் என்னை படைத்த இறைவனிடமும் எனது மக்களிடமும் ஒப்படைத்த திருப்தியோடு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்ல வேண்டும், ஆனால் நேரமும் சூழலும் இடம் தரவில்லை. என்னிடம் நீங்கள் விளக்கம் கேட்க விரும்பினால் எனது மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை சந்தித்து விளக்கங்களை கேட்டறியலாம். என்னுடைய செயல்பாடுகள் என்றும் திறந்த புத்தகமாகவே இருக்கும் என்பதனை, என்னுடைய செயல்பாடுகள் என்றும் திறந்த புத்தகமாகவே இருக்கும் என்பதனை உங்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு ஒத்துழைப்பு நல்கிய எனது அருமை மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். ரத்தினபுரி ஊர் சார்பாக உயர்திரு VP ஞானசேகரன் அவர்கள் ஆபிதா அவர்களுடைய பணி சிறக்க தன்னுடைய சால்வை வழங்குகிறார்கள். 18வது வார்டு பொதுமக்கள் சார்பாக ஆபிதா அம்மா அவர்களுடைய பணி சிறக்க காய்கற்பி ஆதி அவர்கள்
சால்வை வழங்குகிறார்கள். காயல் என் பேச்சுமுத்து சமூக சேவர் அவர்கள் சார்பாக உயர் திரு காசி பாண்டியன் அவர்கள் ஆபிதா அவர்களுடைய பணி சிறக்க சால்வை வழங்குகிறார்கள். நன்றி அனைவருக்கும். பாத்தியா யாராவது வருங்களா? யாரா இருக்கலாம்? கோபதுங்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக ஸையிதினா முஹம்மது வ அலா ஆலி ஸையிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கி தருவாயாக. இந்த ஊரில் நல்லதை நினைக்கக்கூடிய அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. இந்த ஊரை கேடு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீ புத்தியை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தருவாயாக. அவர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ நல்ல புத்தியை கொடுப்பாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்தையும் செல்வாக்கையும் செல்வங்களையும் நல்ல வழியில் செலவு செய்வதற்கு யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாயாக. எங்களுடைய நகர்மன்ற தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நல்ல உள தூய்மையோடு செயல்படக்கூடிய நல்ல சக்தியையும் வலிமையையும் நீ கொடுத்தருவாயாக. இந்த ஊரை உன்னதமான ஊராகவும் அனைத்து ஊர்களுக்கும் முன்னுதாரணமான ஊராகவும் ஆக்கி வைப்பாயாக. தமிழ்நாட்டிலேயே தலை சிறந்த நகராட்சியாக எங்கள் நகராட்சி ஆவதற்கு யா அல்லாஹ் நீ துணை புரிவாயாக. இறைவா, எங்களுடைய பாவப்பிழைகளை எல்லாம் பொறுத்தருவாயாக. இந்த நகர்மன்ற தலைவரோ உறுப்பினர்களோ அவர்களுடைய அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை இறைவா நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய வருங்கால பொறுப்பு காலத்தை நீ செவ்வையாக நடத்தி வைப்பாயாக. இந்த ஊர் மக்களுக்கு அதை நன்மையாகவே ஆக்கி வைப்பாயாக. மதம், ஜாதி, இன, மொழி பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையோடும் இணக்கத்தோடும் வாழ்வதற்கு இறைவா நீ அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். வஸல்லி வஸல்லிம் அலா ஹபீபிக சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த நகர்மன்ற தலைவருடைய சார்பாகவும் இந்த நகருடைய நன்மையை நாடக்கூடிய அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த இந்த காவல்துறையினருக்கும் செய்திகளை சேகரித்த ஊடகத்துறையினருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த எங்களுடைய அன்பு தோழர்மார்களுக்கும் அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.